அனைவருக்கும் வணக்கம். 60 வருடங்களாக இன்ஜினியரிங் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஏவி குழுமத்தின் ஒரு அங்கமாக விளங்கும் புல்லக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆகிய நாங்கள் ரொட்டவேட்டர் கத்திகளை இந்தியாவில் நம்பர் 1ஆக அளித்து வருவது அனைவரும் அறிந்தது. அதேபோல் விவசாய கருவிகளான ரோட்டவேட்டர்கள், ஹைட்ராலிக் ரிவர்சபிள் ப்ளவ் மிஷின், குழி தோண்டக்கூடிய போஸ்ட் ஹோல் டிக்கர் மிஷின், விதை விதைக்கும் கருவியான சீட் ட்ரில் மிஷின், கால்நடை தீவனங்கள் நறுக்கி போடக்கூடிய சாப் கட்டர் மிஷின் உலகத்தரத்துடன் அளித்து வருகின்றோம். அதே வரிசையில் வைக்கோல் கட்டும் இயந்திரமான ரவுண்ட் பேலர் மிஷின் நாங்கள் அறிமுகப்படுத்தி உள்ளோம். இதன் மாடல் பெயர் BRP 540. இதில் ஒரு 10 சிறப்பம்சங்கள் இருக்குது. அது என்ன பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம BRP 540 பேலர் மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டு சைஸ் 3x2, அதோட வெயிட் 25 கிலோலேருந்து 35 கிலோ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ரோலர்ஸ் 12 ரோலர் இருக்கும். கீழே பிக்கப் ஸ்ப்ரிங், டைன் பார் அசம்பிளி உள்ளது. இதில் நம்ம டபுள் செயின் கொடுத்துருக்கோம். ஹெவி டியூட்டி டபுள் செயின் கொடுத்துருக்கோம். இது எக்ஸ்ட்ரா லாங் லைஃப்காக கொடுத்துருக்கோம். டபுள் செயின், டபுள் ஸ்ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். செயின் நம்ம கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹார்டனிங் பண்ணியிருக்கனால இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா செயினுக்கு எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக் ஆயில் லூப்ரிகேஷன் கொடுத்துருக்கோம். இது ஆட்டோமேட்டிக் ஆயில் லூப்ரிகேஷன் வித் கிளீனிங் ப்ரஷோட கொடுத்துருக்கோம். வைக்கோல் கட்டும்போது அதோட டஸ்ட் இந்த செயினில் எல்லாம் செட்டில்ட் ஆகும். அது இந்த கிளீனிங் ப்ரஷ் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக் லூப்ரிகேஷன் கொடுத்துருக்கனால டிரைவருக்கு வேலை மிச்சமாகும். ஒவ்வொரு 50 கட்டுக்கு ஒரு முறை டிரைவர் வண்டியை ஊற்றி இறங்கி ஆயில் ஊற்றணும். அந்த வேலை மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நம்பர் ஆஃப் ரோலர் 12 ரோலர் இருக்கும். 12 ரோலருக்குமே 12 ரோலர் பியரிங் இருக்கும். எல்லா பியரிங்க்குமே நம்ம ஹவுசிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா கிரீசிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 12 பியரிங்க்குமே செப்பரேட்டாக கிரீசிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாள் காலையில் ஓட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிரீசிங் கண்டிப்பாக அடிச்சிடணும். இந்த கிரீசிங் நிப்பில்லாம் ஒரு வேளை டேமேஜ் ஆகிருந்தானா அது புதுசு மாற்றிட்டு கிரீசிங் ஆப்ஷன் கொடுத்துட்டா பேலர் மிஷின் ரன் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நம்ம கேம் பியரிங் சொல்லிட்டு உள்ள மெட்டீரியல் இருக்கும். அந்த கேம் பியரிங் பதிலாக நம்ம ஸ்டீல் ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். கேமோட லைஃப் பார்த்துட்டா குறைஞ்சது 1.5 லட்சம் கட்டு வரைக்கும் வரும். அது நம்ம கிரேடு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹார்டனிங் பண்ணியிருக்கோம். நம்ம கேம் பியரிங்க்கு பதிலாக ஸ்டீல் ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட லைஃப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா இந்த செயினுக்கு வரக்கூடிய இது டென்ஷனர்னு சொல்லுவோம். இந்த டென்ஷனர் டியூவல் கோன் டென்ஷனர்னு சொல்லுவோம். அது நம்ம அதோட மெயின் யூஸ் என்னென்னு பார்த்துட்டா, இந்த சைடில் யூஸ் பண்ணி இது வேர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ரோலர் சாஃப்ட்டு பார்த்துட்டா 12 ரோலர்ஸ் இருக்கும். 12 ரோலர்ஸுமே 30 mm டயாமீட்டர் கொடுத்துருக்கோம். அது கொடுத்துருக்கனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கட் ஆகிற கம்ப்ளைண்ட் வராது. இன்னொன்று பார்த்துட்டா 12 ரோலர் சாஃப்ட்லேயே நம்ம 3 இடத்துல வெல்டிங் வச்சுருக்கோம். வெல்டிங் வச்சுருக்குது சாதா வெல்டிங் இல்லாமல் அடிஷனல் சப்போர்ட்டுக்காக புஷ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, சென்ட்ரு, ரைட் ஹேண்ட் சைடு 3 இடத்துல அடிஷனல் சப்போர்ட்டுக்காக புஷ் கொடுத்து வெல்டு வச்சுருக்கனால ஏற்கனவே 30 mm டயாமீட்டர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் புஷ் வச்சு வெல்டிங் வச்சுருக்கனால அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ரோலர் சாஃப்ட்டில் வராது. அடுத்து பார்த்துட்டா முன்னாடி வரக்கூடிய பிக்கப் ஸ்ப்ரிங். இந்த பிக்கப் ஸ்ப்ரிங்கு அல்லது அரிக்கம்பின்னு சொல்லுவோம். இது பார்த்துட்டா நம்ம கிரேடு 3 மெட்டீரியல் யூஸ் பண்ணி போட்டிருக்கனால அடிக்கடி கட் ஆகக்கூடிய கம்ப்ளைண்ட் நம்ம பிக்கப் ஸ்ப்ரிங்கில் வராது. இன்னொன்று பார்த்துட்டா உள்ளே வரக்கூடிய டைன் பார் 4 டைன் பார் இருக்கும். பிக்கப் ரோலர் பைப்புன்னு சொல்லுவோம். 4 பைப்போட எண்டில் வரக்கூடிய புஷ் நம்ம இம்போர்ட்டட் புஷ் போட்டிருக்கோம். அதாவது ஐகஸ் புஷ் போட்டிருக்கோம். அது போட்டிருக்கனால லைஃப் 3 மடங்கு வரும். அந்த புஷ் உட்காந்து ஓடக்கூடிய இடம் இந்த டைன் பாரில் அந்த எண்டில் தேயும். அப்படி தேயும் போது என்னாங்கன்னா மொத்த ரோலர் பைப்பும் மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த செலவை குறைக்கிறதுக்காக இன்செட் ராடுன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கோம். அது கொடுத்துருக்கனால அந்த 4 எக்ஸ்ட்ரா பீஸ் மட்டும் மாற்றினா போதும், அது ஒரு செலவு மிச்சமாகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா நம்ம கியர் பாக்ஸ். நம்ம பேலர் மிஷினோட சிறப்பம்சங்களே பார்த்துட்டா கியர் பாக்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. என்னென்னு பார்த்துட்டா ஒரு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்கள் ஈஸியாக பிரித்து அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் ஈஸியாக மேண்டல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் எந்த சிக்கலும் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா நம்ம க்ரௌன் பினியன் அடிக்கடி கட்டாகிற கம்ப்ளைண்ட் வரது தவிர்க்கிறதுக்காக டபுள் ட்ரோ க்ரூவ்டு பியரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுக்கும் க்ரௌன் பினியனுக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைக்கக்கூடிய பவர் டில்லர் ரொட்டவேட்டருக்கு வரக்கூடிய ஆயில் சீல் நம்ம கியர் பாக்ஸுக்கும் க்ரௌன் பினியனுக்கும் செட் ஆகும். அது இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஆயில் சீல் போயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்பேருக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லோக்கல் மார்க்கெட்லேயே ஆயில் சீல் வாங்கி போட்டு ஓட்டிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பேல் கவுண்டர். இந்த பேல் கவுண்டர் நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, ஒவ்வொரு வயலில் ஓட்டும் போது சில டிரைவர்ஸ் வைக்கோல் கட்டுகளோட எண்ணிக்கையை மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இது கொடுத்துருக்கனால ஒரு சப்போர்ட்டிங் டூலாக உங்களுக்கு அமையும். ஒரு வயலில் ஓட்டிட்டு நீங்கள் அடுத்த வயல் போகும்போது இதை ரீசெட் பண்ணிக்கலாம். 0 ரீசெட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வயலில் போயிட்டு ஓட்டிக்கலாம். இன்னொன்று பார்த்துட்டா நம்ம டயர் கொடுத்துருக்குது, டியூப் டயர் கொடுத்துருக்கோம். டியூப் டயர் கொடுத்துருக்கனால ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எளிதாக வேறு கடையில் பஞ்சர் போட்டு டக்குன்னு ஓட்டிக்கலாம். இன்னொன்று பார்த்துட்டா இதான் நம்ம லூப்ரிகேஷன் சிஸ்டத்தோட ஹோஸ். இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு முறை டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது இந்த ஃப்ளெஞ்சர் ஆப்ரேட் ஆகும். இந்த ஃப்ளெஞ்சர் ஆப்ரேட் ஆகும்போது ஆயில் இங்கேருந்து இன்டேக் போயிட்டு அவுட்டேக் சர்க்குலேட் ஆகிட்டு அங்கே செயினுக்கு உங்களுக்கு ஆயில் ஃப்ளோ போயிடும். நம்ம பேலர் BRP 540 இப்போ பராமரிப்பு வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு டிராக்டர் செலெக்ஷன் எப்படி பண்ணணும்னா பேலர் மிஷினுக்கு ரெக்கமெண்டட் டிராக்டர் வந்து மினிமம் 35 SP to 55 SP வித் டியூவல் கிளச் கம்பல்சரி இருக்கணும். பேலர் மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னாலே 540 RPM மட்டும் தான் போட்டு ஆப்ரேட் பண்ணணும். ரிவர்ஸ் PTOலே கிரவுண்ட் PTOலே போட்டுட்டு பேலர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பேலருக்காக டிராக்டர் செலெக்ஷன் பண்ணும்போது சில டிராக்டர்லாம் லைட் டியூட்டி டிராக்டர் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா லைட் டியூட்டி டிராக்டருக்கு பேலர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் பம்பரில் வந்துட்டு வெயிட் கல் ஆட் பண்ணணும். பேலர் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ரியர் வீலுக்கு வந்துட்டு வெயிட் கல் ஆட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கும். டிராக்டர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டும் போது சில டிராக்டர் வந்துட்டு லோடு கியர் ஹை கியர் 2 ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் லோடு 3rd கியரும் ஹை 1st கியர் தான் போட்டு பேலர் மிஷின் ஆப்ரேட் பண்ணணும். சில டிராக்டர் வந்துட்டு மீடியம் கியர் ஹை கியர் 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மீடியம் 3rd கியரும் ஹை 1st கியரும் போட்டு தான் பேலர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும். பேலர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பொதுவான ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்லேருந்து 6 km/h அந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு ரன் பண்ணணும். பேலர் மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு வைக்கோல் ஜாம் ஆகிட்டாலோ வேறு ரோலர் கட் ஆகிட்டாலோ ஸ்கேல் கட் ஆகிற அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா பேலர் மிஷினில் போயிட்டு உடனடியாக கை வைக்கக்கூடாது. PTO டிஸ்கேஜ் எங்கேஜ் பண்ணிவிட்டு டிராக்டர் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு தான் மிஷினில் கை வைக்கணும். அதை தவிர்த்துட்டு மறந்துட்டு போய் கை வச்சுட்டா அது பெரிய பாதிப்பில் போயிட்டு முடிஞ்சிடும். அதனால் அது நடக்காத மாதிரி தவிர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா பேலர் மிஷின் ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் டிராக்டர் கொண்டு வந்து மாட்டுறது அந்த தரைத்தளம் வந்துட்டு சமமாக இருக்கிறதுல வந்துட்டு பேலர் மிஷின் அட்டாச் பண்ணணும். மேலே கீழே சாய்வாக இருக்கிறதுல மாட்டும்போது அது ஒரு பாதிப்பில் பேலர் நகன்றலாம் அல்லது டிராக்டர் நகன்றலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடியதை தவிர்த்துக்கோங்க. டிராக்டர் கொண்டு வந்து பேலர் மிஷின் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு பார்க் பிரேக் எங்கேஜ் பண்ணிவிட்டு டிராக்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 பாயிண்ட் லிங்கேஜ் நீங்கள் மாட்டிடுவீங்க. கீழே வந்துட்டு பாட்டம் லிங்க் இங்கே மாட்டணும், டாப் லிங்க் வந்துட்டு இங்கே மாட்டணும். 3 பாயிண்ட் லிங்கேஜ் அதுக்கப்புறம் தான் PTO சாஃப்ட் மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் டிராக்டர்லேருந்து பேலர் மிஷின் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது வீல் ஸ்டாண்டு வந்து ரிமூவ் பண்ணிடணும். வீல் ஸ்டாண்ட் எதுக்காக ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாண்டு தான். மிஷின் வந்துட்டு ஐடியலாக நிற்கும் போது தான் அது இருக்கணும். பேலர் மிஷின் ஓட்ட போகும்போது இந்த வீல் ஸ்டாண்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். 3 பாயிண்ட் லிங்கேஜ் நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் சைடில் வரக்கூடிய லிஃப்டிங் ராட்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு போகும்போது அதை வந்துட்டு டைட்டனிங் பண்ணிக்கணும். அதாவது மேலே நல்லா டைட் பண்ணி ஏற்றிட்டா தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமில் ஏதாவது ஸ்பீடு பிரேக்லையோ வரப்புலையோ மேடு பல்ல வரும்போது இது கீழே இடிக்காமல் இருக்குது, அது பாதுகாத்து கொடுத்துரும். இந்த பிக்கப் அசம்பிளிக்கான செயின் இது எப்பவுமே வந்துட்டு லாக்டு பொசிஷனில் தான் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ஸ்பீடு பிரேக்கில் வந்துட்டு பிக்கப் ஸ்ப்ரிங் இருக்காத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாத்து கொடுத்துரும். நீங்கள் மெஷின் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஃபீல்டு கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஓட்டு போகும்போது அந்த லென்த்தனிங் சைடில் வரக்கூடிய லிஃப்டிங் ராட்ஸை வந்துட்டு லென்த்தனிங் பண்ணிக்கணும். அதாவது அந்த கையை வந்துட்டு நீளம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டெப்த் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும், வைக்கோல் வந்துட்டு எடுக்கும். இன்னொன்று வந்துட்டு சைடில் வரக்கூடிய செட் செயின் வந்துட்டு 2 பக்கமும் பேரலாக சமமாக இருந்தால் மட்டும்தான் வைக்கோல் வந்துட்டு ஒரே அளவு சமமாக இன்டேக் எடுத்து அவுட்புட் வரக்கூடிய பேல் கட்டு வந்துட்டு ஒரே சமமாக வெயிட்டும் இருக்கும், மேலே கீழே சரிவு இல்லாமல் இருக்கும். இதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா டிராக்டருக்கு வெயிட் கல் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கம்பல்சரி போட்டாகணும். பேலர் வந்துட்டு நீங்கள் ஓட்ட போகும்போது வந்துட்டு எல்லா போல்ட்டு நட்டு வந்துட்டு லூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். லூஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்ட ஆரம்பிக்கணும். ரோலர் பீரிங்க்கு வந்துட்டு கண்டிப்பாக டெய்லி காலையில் வந்துட்டு நீங்கள் கிரீசிங் ஆப்ஷன் கொடுக்கணும். 12 ரோலர் இருக்கும், 12 பீரிங் இருக்கும். ஒவ்வொரு கிரீசிங் நிப்பிள் வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இது பீரிங்க்கு வந்துட்டு கிரீசிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால பீரிங்கோட லைஃப் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயினுக்கும் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் ஆட்டோமேட்டிக் ஆயில் லூப்ரிகேஷன் கொடுத்துருக்கனால அந்த செயினோட ஸ்ப்ராக்கெட்டோட தேய்மானத்தை குறைத்து நீடித்து உழைக்கிறதுக்கான அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக உங்களுக்கு அமையும். நீங்கள் கிரீசிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிப்பிள்லாம் வந்துட்டு ஒரு வேளை டேமேஜ் ஆயிருந்ததுன்னா புது நிப்பிள் மாற்றிட்டு கிரீசிங் அடிச்சுட்டு தான் பேலர் வந்துட்டு கம்பல்சரி ஓட்ட போகணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே கேம் அசம்பிளி இருக்கும். கேம் அசம்பிளிக்கு பார்த்துட்டா இந்த கவர் நீங்கள் கலட்டிட்டு உள்ள ஒரு செயின் இருக்கும். இந்த செயினுக்கு வந்துட்டு டெய்லி காலையில் கிரீஸ் அடிச்சிடணும். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்துட்டு கிரீசிங் அடிக்கும்போது உள்ள கேமுக்கும் அந்த ஸ்டீல் ரோலர் ஃபாலோவருக்கு வந்துட்டு உங்களுக்கு கிரீசிங் போயிடும். கண்டிப்பாக கிரீசிங் நீங்கள் ஆயில் லூப்ரிகேஷன் கொடுக்குறனால வேரியன்ட் அவுட் ஆகக்கூடிய பார்ட்ஸோட லைஃப் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு உங்களுக்கு ரோலர் சாஃப்ட் எதுவுமே ஓடிட்டு இருக்கும்போது ரன் ஆகலை அப்படின்னா ஒருவேளை ரோலர் பியரிங் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கலாம் அல்லது வந்துட்டு லூஸ் ஆகிருக்கலாம். அது லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணிக்கணும். ரோலர் பியரிங் டேமேஜாக இருந்ததுன்னா அது புதுசு மாற்றிட்டு கம்பல்சரி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதே கண்டிஷனில் வந்துட்டு கை வச்சிடக்கூடாது. ரோலர் சாஃப்ட் ரன் ஆகலைன்னு கை உள்ள இது வச்சிடக்கூடாது. அது ஒரு பாதிப்பில் போயிட்டு முடிஞ்சிடும். பேலர் மிஷினில் பார்த்துட்டா மொத்தம் 4 இடத்துல வந்துட்டு ஆயில் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கியர் பாக்ஸில் வந்துட்டு இதோட கியர் பாக்ஸோட கெப்பாசிட்டி 1 லிட்டர். ஆயில் வந்துட்டு ஒவ்வொரு 250 மணி நேரத்துக்கு முறை வந்துட்டு ஆயில் மாற்றுற மாதிரி இருக்கும். அதில் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆயில் வந்துட்டு கிரேடு 140 கிரேட் ஆயில் தான் மாற்றணும். அதுக்கடுத்து வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹைட்ராலிக் டேங்க் லூப்ரிகேஷன் டேங்க் 2 கொடுத்துருக்கோம். ஹைட்ராலிக் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்துட்டா 1.5 லிட்டர் ஆயில் நீங்கள் எப்போ மாற்றணும் ஒவ்வொரு 250 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆயில் மாற்றணும். அதில் மாற்றக்கூடிய கிரேட் ஆயில் வந்துட்டு SAE 68 அந்த கிரேட் ஆயில் தான் ஊற்றணும். இது வந்துட்டு லூப்ரிகேஷன் டேங்க்லேருந்து உங்களுக்கு இந்த செயினுக்கு வரும். அங்கே ஃப்ளெஞ்சர் மூலமாக பம்ப் ஆகி ஒவ்வொரு முறை டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளெஞ்சர் மூலமாக பம்ப் ஆகி அந்த ஹோஸ் மூலமாக இங்கே உங்களுக்கு செயினுக்கு வரும்போது என்ன ஆகுனா இதில் வந்துட்டு ஒவ்வொரு 250 கட்டுக்கு வரலேருந்து 350 கட்டுக்கு ஒரு முறை ஆயில் மாற்றுற மாதிரி இருக்கும். இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர். மாற்றக்கூடிய கிரேட் ஆயில் வந்துட்டு SAE 68. ரெண்டுலையுமே பார்த்தா கம்பல்சரி புது ஆயில் தான் ஊற்றணும்.
பழைய ஆயில் ஊற்றுற மாதிரினா செயினுக்கு டேரெக்டாக தான் ஊற்றணும். டேங்க் மூலமாக வந்துட்டு வரும்போது பழைய ஆயில் ஊற்றிடக்கூடாது. டேரெக்டாக ஊற்றும் போது மட்டும்தான் பழைய ஆயில் ஊற்றணும். என்ன காரணத்தினால பழைய ஆயில் ஊற்றக்கூடாதுன்னா, டேங்க்லேருந்து நீங்கள் ஊற்றும்போது பம்பிலேருந்து தான் உங்களுக்கு செயின் சர்க்குலேட் ஆகும். அப்படி ஆகும்போது என்னன்னா, பழைய ஆயில் போகும்போது உங்களுக்கு பம்போட லைஃப் வந்துட்டு சீக்கிரம் போயிடும். அதனால் பழைய ஆயில் இங்கே ஊற்றக்கூடாது, டேரெக்டாக செயினுக்கு வேணால் ஊற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்கேல் இருக்கும். ஸ்கேலுக்கு வரக்கூடிய நாட்டர் கியர் பாக்ஸ் இருக்குது. நாட்டர் கியர் பாக்ஸோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்துட்டா 300 ml. அது எவ்வளோ 250 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்கள் ஆயில் மாற்றுற மாதிரி இருக்கும். அதோட கிரேடு பார்த்துட்டோம்னா SAE 68. இந்த ஆயில் எல்லாம் கம்பல்சரி வந்துட்டு சொன்ன கட்டு கணக்குலையும் அல்லது சொன்ன மணி நேரத்துலையும் வந்துட்டு மாற்றிட்டாரா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸோட லைஃபும் நல்லாயிருக்கும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டு இது வந்துட்டு நம்ம பேலரோட மெயின்டெனன்ஸ் பீஸு. இன்னொன்று வந்து பார்த்துட்டா பேலர் நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி வீலோட ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். 60 பாயிண்ட், அதாவது 60 PSI இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும், அல்லது ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேலரோட பராமரிப்பு வழிமுறைகள். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா பேலர் ஓட்டும்போது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், அது என்ன சொல்யூஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியலாக பார்த்துட்டா உங்களுக்கு ரோலர் சாஃப்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் ரொட்டேட் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகிருக்குன்னா, ரோலர் பியரிங் ஒருவேளை ஸ்டக் ஆகிருக்கலாம் அல்லது டேமேஜ் ஆகிருக்கலாம். ஒன்று ஸ்டக் ஆகிருந்தால் அதில் டைட்டனிங் பண்ணிக்கணும், அல்லது டேமேஜ் ஆனதுனா புது பியரிங் மாற்றிட்டு தான் ரோலர் சாஃப்ட் போட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு ரன் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துட்டு அரெஸ்ட் ஆகிரும். பிக்கப் அசம்பிளி வந்துட்டு உங்களுக்கு சுத்தாத கம்ப்ளைண்ட் வந்துட்டு சில நேரம் சுத்தாமல் நிற்கலாம். அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இது வந்துட்டு லோடிங் போல்ட்டு அல்லது ஷியர் போல்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த போல்ட்டு ஒருவேளை லூஸ் ஆகிருக்கலாம் அல்லது கட் ஆகிருக்கலாம். லூஸ் ஆகிருந்தனா அதை டைட் பண்ணிடணும். கட் ஆகிருந்ததுனா அது மாற்றக்கூடியது பார்த்துட்டா 6 mm ஷியர் போல்ட்டு. அதோட கிரேடு பார்த்தீங்கன்னா 10.9. அந்த கிரேடு வாங்கி போட்டுட்டு நீங்கள் ஓட்டும் போது அந்த பிக்கப் அசம்பிளி சுத்தாத கம்ப்ளைண்ட் வந்துட்டு அரெஸ்ட் ஆகிடும். இன்னொன்று என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல் கட்ட வெளியில் வரக்கூடிய ஒன்று ரொம்ப வேகமாக போகும் அல்லது ரொம்ப மெதுவாக வரும். அந்த பிரச்சனை எதனால் வரும்னா, இந்த ரெகுலேட்டிங் வால்வ் வந்துட்டு எதாவது அட்ஜஸ்ட் கைப்பட்டு தெரியாமல் பண்ணியிருக்கலாம். அது என்ன இருக்குன்னா, வைக்கோல் கட்டி ரொம்ப வேகமாக வெளியில் போகும்போது இதை வந்துட்டு டைட் பண்ணணும். இதில் கொடுத்துருப்போம் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு டைட் பண்ணணும். அதே வைக்கோல் கட்டி ரொம்ப மெதுவாக வெளியில் போகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரெகுலேட்டிங் வால்வ் வந்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணணும். அது கரெக்டாக ஒரு முறை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது இருக்குதான் டெய்லி காலையில் ஓட்ட போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். இந்த சிலிண்டர் வால்வு பார்த்துட்டு பேல் மிஷின் ஓட்டுற நேரத்தில் மட்டும்தான் ஓப்பன் கண்டிஷனில் இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம்லையோ வீட்டில் நிற்கும் போது டைம்லையோ இதை வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொசிஷனில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கம்பல்சரி ஓட்டும் போது ஓப்பன் பண்ணி வச்சாதான் ஆயில் சர்க்குலேட்டிங் ஆகி சிலிண்டரோட லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். என்ன கம்ப்ளைண்ட்னா, டோர் ஓப்பன் ஆகிற பிரச்சனை வரலாம். டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். எதனாலனா, இந்த ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டிங் லிவர்னு சொல்லுவோம். இந்த லிவர் வந்துட்டு உங்களுக்கு மேபி லூஸாக இருக்கலாம். இது லூஸாக இருக்கிறத டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறது பிரச்சனை வந்துட்டு அரெஸ்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா, டோர் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும்போது சில நேரத்தில் க்ளோஸ் ஆகாது. அதுக்கு என்னென்னா, இந்த லாக்கிங் பிளேட் வந்துட்டு கரெக்டாக சீட் ஆகாமல் இருக்கும். அந்த லாக்கிங் பிளேட் சீட் ஆகிறது கரெக்டான பொசிஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆகாத கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டா, ஸ்கேல் வந்துட்டு உங்களுக்கு சனல் கட்டினதுக்கப்புறம் கட் ஆகிட்டு இதோட பொசிஷனுக்கு வந்துட்டு லாக் ஆகாமல் நிற்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இங்கே ஒரு ஃபாலோவர் பிளேட் இருக்கும். இந்த ஃபாலோவர் பிளேட்டும் இந்த லாக்கிங் பிளேட்டும் கரெக்டான பொசிஷனில் செட் ஆகாமல் இருக்கும். அந்த செட் ஆகாமல் இருக்கிறத நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேல் வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் லாக் ஆகிடும். இன்னொன்று வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கோல் பேலர் மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கும்போது சில வைக்கோல்லாம் மிச்சம் ஆகிடும். அது என்ன காரணம்னா, இங்கே டயரில் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்கும்போது 1395 mm கொடுத்துருப்போம். அதை வந்துட்டு சில வைக்கோல் மிச்சம் இருந்ததுன்னா டயரை வந்துட்டு அதோட வித்தை நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். 1395 mmலேருந்து 1525 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டா கம்பெனிலேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கும்போது இந்த ஹோலில் போட்டு கொடுத்துருப்போம். இதோட ஒர்க்கிங் வித்து பார்த்துட்டா 1395 mm. நீங்கள் ஒரு வயலில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அறுவடை மிஷின் ஒவ்வொரு மிஷின் மாற அந்த வைக்கோலோட அவுட்புட் வந்துட்டு இடம் மாறும். ஒரு சில இடத்துல அகலம் குறுகலாக இருக்கும், சில இடத்துல அகலம் பெருசாக இருக்கும். அகலம் குறுகலாக இருக்கிறதுக்கு இது ஓகே. சில கதிர இருக்கிற மிஷின் அடுத்து போடுறதுக்கான வைக்கோல் வந்துட்டு ரொம்ப பெருசாக அகலமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹோல் வந்துட்டு தள்ளி போட்டுக்கணும். இங்கே போடும்போது உங்களுக்கு ஒர்க்கிங் வித்து வந்துட்டு 1525 mm கிடைக்கும். இந்த 1500 இதில் போடும்போது 1525 mm கிடைக்கும். அதனால என்ன ஆகுனா, எந்த ஒரு வைக்கோலும் வயலில் மிச்சம் இல்லாமல் எல்லாமே இன்புட் எடுத்து உங்களுக்கு பேல் ஃபார்ம் ஆயிரும். எந்த ஒரு இது இல்லாமல் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துரும். இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம பேலரோட பராமரிப்பு வழிமுறைகள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி டிராக்டர் செலெக்ஷன் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பேலர் மிஷின் ஓட்டும்போது கண்டிப்பாக அனுபவம் வாய்ந்த ஒரு டிரைவர் தான் ஓட்டணும். அதுதான் வந்துட்டு நல்லது. இன்னொரு வந்துட்டு உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே தெரியக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு டீலர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.